நீங்கள் அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையும் வரை நீங்கள் ஒவ்வொரு உடலாக எடுத்து வந்து அது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி உங்களை அப்படி தான் உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு செயல்பட்டாலும் சரி, தெரியாமல் செயல்பட்டாலும் சரி, அதனுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் உள்ள சிஸ்டம் அப்படி தான் செயல்பட்டுருக்கு. அதனால் எவ்வளவு உலக பொருட்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க. திருப்தி அடைஞ்ச மாதிரி இருந்தாலும் அது சும்மா வெறும் நடிப்பு தானே தவிர உண்மையான திருப்தியாக இருக்க முடியாது. நீங்கள் எப்போ மரணமில்லாத ஒருவர், சாஸ்வதமான நித்தியமான ஒருவர் அப்படின்னு உணர்றீங்களோ, உணர்கிற வரைக்கும் அந்த வட்டம் உங்களை விட்டு வைக்க போகிறது இல்லை. உங்களுக்கு இறப்பு இல்லை அப்படிங்கிற உணர்கிற வரைக்கும் உங்களுடைய வட்டம் பூர்த்தியாக போகிறது இல்லை. அதனால் இறப்பு உங்களுக்கு இல்லை, உங்கள் உடலுக்கு தான் அப்படிங்கிறத உணருங்க. அதை உணராதனால தான் உங்கள் உடலை பத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த பத்திரப்படுத்தல் எங்கே இருந்து வருதுன்னா உங்கள் உள்தன்மையிலேருந்து தான் வருது. உங்களுடைய அடி ஆழத்திலேருந்து அது வெளிப்படுது. உங்களுடைய மரணமில்லா பெருவாழ்வு நிலையிலேருந்து தான் அது வருது. அதனால் அந்த காஸ்மிக் எனர்ஜியாக தான் நீங்களே இருக்கீங்க. இது அத்தனை வேலையும் அதனுடைய வேலை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் நிலை பெற்று அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையுங்க.